அது ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயல் நடுவுல ஒரு அழகான வீட்டுல இருந்து திட்டுற சத்தம் வெளியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் எவ்வளவு நேரம்டி? நான் எந்திரிச்ச உடனேயே எனக்கு காப்பி கொண்டு வந்து குடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? அப்பப்பா, அந்த வீடு பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு. நல்ல கிளீனா கூட்டுடி. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. எந்த பொண்ணாச்சும் 6 மணிக்கு போய் குளிப்பாங்களா? கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு குளிக்கிறது இல்லையா? இப்படி ராஜி திட்டுறது வேற யாரும் இல்ல, அதோ அங்க கூட்டிக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணதான். அவ பேரு சாந்தி. விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வெளியில கோலம் போட்டு தன்னோட சித்திக்கு காஃபி குடுக்கறது தான் அந்த சாந்தியோட முதல் வேலையே. சாந்தி எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் தன்னோட அப்பாவோட 2வது பொண்டாட்டியான ராஜி ரொம்பவே திட்டிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ராஜியோட உண்மையான மகளான ஸ்ரீலேகாவுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சமையல் வேலைய ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் உக்காந்தா ராஜி சும்மா விட மாட்டா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ எப்படியும் ஜமீன்தார் வீட்டு பொண்ணுதானே. உங்க அம்மா போகும்போது உன்னை யான் தலையிலேயே கட்டிட்டு போயிட்டா. சி, இப்படி எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பா. ஆனா சாந்தி அத பத்தி கவலைப்படாம வீட்டு வேலை சமையல் வேலைன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் அவ சாப்பிடுவா. அம்மா, செத்து போனவங்க செத்து மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நான் கஷ்டப்படுறத பாக்குறியா? எதுக்குமா என்ன இந்த நரகத்துல விட்டுட்டு போன? எல்லா பொட்ட பசங்களுக்கும் ராஜகுமாரன் குதிரையில வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் எப்பதான் இந்த வீட்டை விட்டு போகுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எப்பவுமே அழுந்துகிட்டே இருப்பா. இப்படி இருக்கும்போது சாந்திக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துச்சு. அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா. ஜுரத்தால அவ உடம்பு சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராஜி அவ முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னா, என்ன எதுக்காக படுத்துக்கிட்டு இருக்க? நான் வேணா கொஞ்சம் உன் காலை அமுக்கி விடட்டுமா? நீ இப்படி படுத்துக்கிட்டா இந்த வீட்டு வேலை எல்லாம் யார் செய்யறது? இப்படி சாந்திய பார்த்து கத்திக்கிட்டு இருந்தா. அத பார்த்த சாந்தி முடியாம இருந்தாலும் எந்திரிச்சு நின்னு, எனக்கு ஒண்ணுமே முடியல சித்தி, ரொம்ப ஜுரம் வந்திருக்கு, ரொம்பவே குளிருது சித்தி, தலை கூட சுத்துது சித்தி. இப்படி பேச முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே சொன்னா. ஆனா ராஜி மட்டும் அவ பேச்ச காது கொடுத்து கேட்கல. இப்ப அத பத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீதான் வந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சா எல்லாம் சரியாயிடும், வா. சாந்திய தொட்டு கூட பாக்காம தூரத்துல இருந்தே பேசி அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சாந்திக்கு உடம்பு முடியலன்னா கூட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா. இப்படி ஒரு நாள் சாந்தி காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு தன்னோட சித்தியான ராஜிக்கு காஃபிய கொண்டு போய் குடுக்கலான்னு போனப்போ சித்திய பார்த்து சாந்தி ஆச்சரியப்பட்டா. சித்தி, என்ன சித்தி சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஸ்ரீலேகாவை பாக்க பையன் வீட்டுல இருந்து வராங்க. சீக்கிரம் போய் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சு வை. வீட்டையெல்லாம் சுத்தம் படுத்தணும். வயசுல மூத்தவ இருக்கும்போது சின்னவளுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பாக்க வராங்கன்னு சாந்தி மனசு கஷ்டப்படன்னு கூட ராஜி யோசிக்கல. ஆனா சாந்திக்கு அத பத்தி எந்த யோசனையும் இருக்கல. சாந்தி அத பத்தி யோசிக்காம சொன்ன வேலைய செஞ்சு முடிச்சா. அதுக்கப்புறம் ஸ்ரீலேகாவுக்கும் அலங்காரம் செஞ்சு விட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபிராம் அவனோட தாய் சாவித்திரியும் வந்தாங்க. சாந்தி அவங்கள கவனிச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தா. ஊர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்கு? பையன் என்ன வேலை செய்யறாரு? உங்க வயல்ல இருந்து எவ்வளவு வருமானம் வருது? தேங்காய் தோப்புல இருந்து எவ்வளவு வருமானம் வருது? இப்படி சொத்து பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப சாந்தி ஸ்ரீலேகாவை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சா. அதுக்கப்புறம் அவ யாருக்குமே தெரியாம அந்த பக்கம் போய் தனியா நின்னுக்கிட்டா. பலகாரம் எல்லாம் உங்களுக்கு தான் செஞ்சது, சாப்பிடுங்க. அப்படி ராஜி சொன்ன உடனே அபிராம் சாவித்ரி அத நல்லா சாப்பிட்டாங்க. சமையல் எதுவுமே செய்யலையா? பலகாரம் தான் செஞ்சது. அப்படி சொல்லி ராஜி சாந்திய பார்த்தா. ராஜி சாவித்ரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அபிராம் மட்டும் ஸ்ரீலேகாவையும் சாந்தியையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா, உனக்கு பொண்ண புடிச்சிச்சா? எனக்கு பொண்ண புடிச்சிச்சு. ஆனா இந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு. அப்படி சொல்லி சாந்திய பார்த்தான்.
எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அத கேட்ட ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனா அத அவங்க முன்னாடி காட்டாம சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க, இங்க பாருப்பா, அவ வேலைக்காரி. அது ரொம்ப நல்லா வேலை செய்யற பொண்ணு. இந்த வீட்டை இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறது பாக்கும்போது அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு தெரியுது. இந்த சமையல சாப்பிட்ட உடனே தெரிஞ்சு போச்சு அவளோட கை ருசி எப்படி இருக்கும்னு. நான் சாகுற வரைக்கும் இந்த சமையல உக்காந்து சாப்பிடுவேன். நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நொடி கூட உக்காராம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளை விட ஒரு நல்ல மனைவி எனக்கு எங்க இருந்து கிடைப்பா? இப்படி அவன் மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாமே சொல்லி முடிச்சான். ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஸ்ரீலேகா கோவத்துல எந்திரிச்சு போயிட்டா. ராஜி அம்மா, என் பையன் ரொம்ப சின்ன பையன், ஆனா அவன் ரொம்ப நல்லா பேசுறான். தன்னோட பையனை விட்டு கொடுக்காம பேசினாங்க சாவித்ரி. சாவித்ரம்மா எந்திரிச்சு சாந்தி பக்கத்துல போனாங்க. இங்க பாருமா, என்னோட வீட்டு மகாலட்சுமியா என் வீட்டுக்கு வரியா? இப்படி அன்பா கேட்ட உடனே சாந்தி அவளோட அம்மாவை சாவித்ரி ரூபத்துல பார்த்தா. அவங்க கேட்ட உடனே சரி அப்படின்னு அவங்க கூடயே கிளம்பி போயிட்டா. ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. சாவித்ரம்மா சாந்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அபிக்கும் சாவித்ரிக்கும் நல்லபடியா கல்யாணம் செஞ்சாங்க. அந்த சொத்தோட கணக்கு வழக்கு, அதே மாதிரி வீட்டோட நிர்வாகம்னு எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாங்க. அந்த வீட்ல நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீதான் இங்க மகாராணி. என்ன நடந்தாலும் உன்னை மீறி நடக்க கூடாது. அத்தை, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்காதீங்க. எனக்கு இந்த வேலைங்க பத்தி தெரியாது. நான் வீட்லயே இருந்துகிட்டு உங்களை பொறுப்பா பாத்துக்கிறேன். இந்த வீட்டு பொறுப்பையும் எடுத்து நடத்துறது கூட உன்னோட கடமை தானம்மா. ஒரு வாட்டி செஞ்சு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு, நானே எடுத்து செஞ்சுக்கிறேன். இப்படி அவளை மகாராணி போல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காச்சும் எந்திரிச்சு ஏதாச்சும் வேலை செஞ்சா செய்யக்கூடாதுன்னு உட்கார வைக்குவாங்க. ஏமா, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே? நீ எந்திரிச்சு எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் தானே? அப்படி பாசமா சொன்னாங்க. சாந்தி ரொம்ப அன்பா தன்னோட புருஷன் மாமியாருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது, சாந்தி, உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட கை சாப்பாடு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அபிராம் சொன்ன உடனே, சாந்தி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சமைக்கிறமா. உன் சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. என்னை விட நீ ரொம்ப நல்லா சமைக்கிற. நீங்க 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டா நான் பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் பிரதிபலம். நான் இவ்வளவு நல்லா சமைக்கிறேன்னு இதுவரைக்கும் என்ன பார்த்து யாருமே சொல்லல. நீங்க 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டா என்னோட வயிறு நிறைஞ்ச மாதிரி. இதெல்லாம் உன்னோட நல்ல குணங்கம்மா. நீ எனக்கு மருமகளா கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். இப்படி சாந்திய புகழ்றத பார்த்து சாந்திக்கு தான் பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போய் சிரிக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் சாந்தி காய்கறிய கட் பண்ணும் போது தன்னோட கையையும் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டா. அத பார்த்து அவங்க அத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. வீட்ல வேலை செய்யறவங்க தன்னோட மகன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சண்டை போட்டாங்க. அத கேட்டு சாந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் சாந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவளோட அத்தை புருஷன் 2 பேருமே அவளோட கால் திரையில படாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. தாய் கூட தன்னோட மகளை அவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்டாங்க. சாவித்ரம்மா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் சாந்தி வெளியே உக்காந்துகிட்டு ஆகாயத்தை பார்த்து, அம்மா, இவ்வளவு நாள் நீ செத்து போயிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட மாமியார் ரூபத்துல நீதான் என் கூட இருக்க. உன்னோட அன்பு என் அத்தை ரூபத்துல எனக்கு கிடைக்குது. இந்த அதிர்ஷ்டம் எல்லா பொட்ட பசங்களுக்கும் கிடைக்காது. உன்னோட வயித்துல பிறந்ததுனால எனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. அதே மாதிரி என் வயித்துல பிறக்கிற குழந்தைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுமா. இப்படி சாந்தி சந்தோஷத்துல கண்ணீரை விட்டா. அம்மா, சாந்தி, உள்ளவாமா, பனி விழுகுது. இப்படி அன்பான அத்தையோட வார்த்தைக்கு சாந்தி சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தா.